அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இதே பகுதியோட ஒன்றா முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தோணுன ஒரு விஷயத்த அதே தலைப்பாக வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அரசியல் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அரசியல் ஆட்டம் பகுதி 1 ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இது அரசியல் ஆட்டம் பகுதி 2. ஒரு அரசியல் இதை கணிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு முந்தைய அரசியல் தேர்தலை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். அதுல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். அடுத்து அப்படி பார்க்க போனா 2019 நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது அடுத்து பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருந்த கட்சி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு வாக்குகளை வாங்கியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த மக்கள் நீதி மையத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். இந்த கட்சி என்ன அப்படின்னு சொன்னா திரு கமலஹாசன் அவரோட அந்த ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரோட அந்த முகத்தை வச்சு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதற்கப்புறம் ஒரு நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் அந்த கட்சியில இணைஞ்சாங்க. தேர்தலுக்கு 2019 தேர்தலுக்கு மிக குறுகிய காலத்திற்கு முன்பாக அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வெகுவாக செயல்பட்டு ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக செயல்பட்டார்னு சொல்லலாம். பல இடங்கள்ல அவருக்கு வரவேற்புகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர் அந்த பிக் பாஸ் தளத்தை அவர் சரியா பயன்படுத்தி எல்லாரோட மக்கள்கிட்டையும் தன்னோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி திரு கமல்ஹாசன் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவை அவர் எடுத்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு அரசியல் கட்சி செயல்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வெறும் ஆள்பலமும் கொள்கை பலமும் மட்டும் பத்தாது அப்படிங்கறதுதான் இன்றைய நிலைமை. இதை எத்தனையோ பேர் என்ன சொன்னாலும் உண்மைதான். இதற்கு மிகப்பெரிய தேவை பணபலம். அந்த பணபலம் வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட கமல்ஹாசன் அவர்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கடந்த தேர்தலுக்கு முன்பாக சரியா யாரெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், யாருக்கிட்டெல்லாம் நல்ல பண வசதி படைத்தவர்கள், அவர்களை தொடர்பு கொண்டு அவங்கள கட்சியில சேர்த்து அந்த மாதிரியான ஆட்களை அவர் முன்னிலைப்படுத்தி வேட்பாளராக்கினார். அதாவது இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சமூக செயற்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா அரசியல் அவங்க ஈடுபடுறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், மிகப்பெரிய பணபலம் படைத்தவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கரெக்டா கேண்டிடேட்டா போட்டாரு. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம, மற்ற அரசியல் கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க, அவர்களை எல்லாம் போட்டு கேண்டிடேட் அனுப்பிட்டு ஒரு நல்ல டஃப் கொடுத்தாரு. அந்த சமயத்துல என்னாச்சு, ஒரு நல்ல விளம்பரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, கரெக்டா அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி அந்த இடத்துல இந்த நடுநிலை வேட்பாளர்களை போடுறதன் மூலமா அந்த நடுநிலை வாக்காளர்களை கரெக்டா தன் பக்கம் திருப்பினாரு. அதனால அவர் ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா அதற்கு பின்பாக அவர் அந்த 2019 தேர்தலில் அவர் எடுத்த அந்த வாக்கு வங்கியை அவர் நியாயமா சொல்ல போனா அதை பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல அரசியல் மூவை கொண்டு வந்திருக்கணும். அவர் அதை தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதற்கு பின்பாக அவர் அதில் சரியான கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டது, இல்லை அவரோட நிலைப்பாடுகள் அந்த பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பயணத்தை தொடரும் போது அவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அது பின்னாடி ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த கமல்ஹாசன் எடுத்த பல நிலைப்பாடுகளில் அவர் தெளிவு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த பக்கம் போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டதுனால அவர் தன்னுடைய நடுநிலைத்தன்மையை இழந்துட்டாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள்கிட்ட இந்த குறிப்பிட்ட பீரியட்ல, குறிப்பாக அந்த கோவிட் பீரியட்லாம் அவருக்கான அந்த லீடர்ஸ் யாருமே ஒரு முன்னிலைப்படுத்தப்படலை. அதோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்று மக்கள் நீதி மையம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவங்க என்னதான் ஸ்மார்ட் மூவ் பண்ணாலும் அவருடைய வாக்கு வங்கி ஒரு பெரிய அளவில் மைனஸை சந்திக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இன்னைக்கு களத்தில் மக்கள் நீதி மையத்தின் வாக்கு வங்கி 1% 2%க்குள்ளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கறதா இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க அவருடைய அந்த செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரமாகவும் இருப்பாங்க, தெளிவாகவும் இருப்பாங்க. இதுவரைக்கும் கூட்டணி போகாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்தவித கூட்டணியும் இல்லாமல் அவங்க தனித்தே போராடிக்கிட்டு வர்றாங்க. அவர்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி மட்டும்தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க.
பொதுவாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியிலையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள், அதாவது கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போது திரு சீமான் அவர்கள் வந்து பாஜக வேட்பாளருக்கு வந்து போய் வாக்கு கேட்டது, அதற்கு அதாவது அதற்கு பின்பாக அவர் கொடுத்த விளக்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் வந்து ஒரு சிறந்த தமிழர், தனி ஈழத்தை ஆதரிப்பவர், அதனாலதான் நான் அவருக்கு ஓட்டு கேட்டேன்னு சொன்னது. அதற்கு எதிர்மறையாக வந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அதாவது எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸோட வேட்பாளரும் வந்து தமிழ்நாடு தான், தமிழ்காரர் தான், அவரும் ஈழத்தை ஆதரிப்பவர் தான். ஆனா இவர் போய் பிஜேபிக்காக கேட்டு வந்தாரு. ஸோ இந்த இதெல்லாம் சேர்ந்து சீமான் மேல வந்து ஒரு கேள்விக்குறியை, திரு சீமான் அவர்கள் மேல வந்து ஒரு கேள்விக்குறியை உருவாக்கினதை பார்க்க முடிஞ்சது. அதற்கு பின்பு அங்க வந்து அந்த சீமானிசம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு உருவாகி அவர்கள் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய தூண்களாக இருந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்களும் திரு ராஜீவ்காந்தி அவர்களும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தது. அதற்கப்புறம் வந்து வெளியே வந்தவங்க சொல்லும் போது வந்து திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது வந்து அந்த கட்சிக்கான கொள்கையே வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இல்லையோ அப்படிங்கிறத தான் வந்து தெரிய வைக்கிறது. ஸோ அந்த கட்சிக்கான வாக்குகள் வந்து அவங்க ரெகுலராக வந்து ஒரு 3% வாங்கிட்டு வர்றாங்க. இந்த முறையும் வந்து அவங்க அந்த 3% வந்து ஒரு 0.5% வேணா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வளர வேண்டிய அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. சீமான் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கோபங்கள் வந்து கட்சியின் வளர்ச்சியை தடை செய்திருந்தாலும் அதோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த 3% வாக்குகள் வந்து அவர் அப்படியே வச்சிருப்பாரு அப்படிங்கிறதான் வந்து நமக்கு தெரியக்கூடியதா இருக்குது. அடுத்தது சொல்லணும் அப்படின்னு சொன்னா தேமுதிகவை பத்தி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். அவர்கள் வந்து ஒரு திரு விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல எல்லா முக்கிய நபர்களும் அவர் வந்து புகழ்ந்துதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். சமீபத்தில் வந்து தன்னுடைய உடல்நிலையின் காரணமாக ரொம்ப ஒரு கஷ்டப்படுறதை பார்க்க முடியுது. கடவுள் புண்ணியத்தில் வந்து அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட எண்ணமாகவும் இருக்கிறது, நம்மளோட வேண்டுதலாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியின் செயல்பாடு அப்படின்னு பார்க்க போனால் தேமுதிக வந்து ஒரு பீரியட்ல திரு விஜயகாந்த் அவர்களின் செயல்பாட்டால் வந்து எப்படி வளர்ந்து வந்ததுன்னா 8-10% வரை வாக்குகள் வாங்கி வந்த கட்சி. கிட்டத்தட்ட வந்து பல இடங்கள்ல வந்து வன்னியர் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு பவராக இருக்கக்கூடிய அந்த பாமகவின் பெல்ட்டையும் உடைச்சு, அதே மாதிரி முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சவுத் பெல்ட்டையும் உடைச்சு 2ல ஒரு பெரிய வாக்கு வங்கியை வந்து அவர் கேதர் பண்ணி கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல ஒரு அடுத்து ஒரு மாற்று சக்தியாக உருவாகலாம் அப்படின்னு நினைச்ச அந்த கட்சி வந்து அவருடைய உடல்நிலை குறைபாட்டிற்கு பிறகு அந்த கட்சி எடுத்த தொடர் நடவடிக்கைகள், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் செயல்பாடுகள், அவர் எடுத்த அந்த டெசிஷன்ஸ் எல்லாத்திலையும் ஏற்பட்ட ஒரு பெரிய பின்னடைவு வந்து, அதுவும் 2019 தேர்தலில் வந்து இருபக்கமும் அவர் பேசிய கூட்டணி, அதுக்கப்புறம் அந்த பிரபலமான பேட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கட்சி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கீழே போயிட்டதை பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டணியில் அவர்கள் இருந்தால் மட்டுமே அவர்களுடைய ஃபியூச்சர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு 8-10% வரை வாக்கு வங்கி வைத்திருந்த கட்சி வந்து இன்று 1% சென்றிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ந்து அரசியல்ல வந்து ஒரு ஏறுமுகத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், நான் அந்த கட்சின்னு சொல்றதை விட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்கு வந்து தொடர்ச்சியாக மேலேறி வந்திருக்கிறத பார்க்க முடியுது. நல்ல கொள்கையாளர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள்ளாக, அந்த ஜாதி கட்டமைப்பிற்குள்ளாக அவர் அடைபட்டு விட்டார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல மனிதரும் நல்ல தலைவரும் கூட, தன்னுடைய கொள்கையிலிருந்து சிறிதும் மாறுபடாத ஒரு தலைவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு அவரோட அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அந்த ஜாதி அடிப்படையில் ஓட் பேங்க் தான் அந்த பட்டியலின சமூகத்தினரின் வாக்கு வங்கிகள். அப்படி இருந்தாலும் கூட
அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி வந்து ஒரு நல்ல அளவில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆனால் அதை கெடுக்கும் விதமாக சிலர் வந்து மாற்று முகாம்களில் இருப்பவர்கள் வந்து உள்ள புகுந்து அவர் வந்து துணை முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராகிற அளவுக்கு வந்து அவருடைய கட்சிக்கான பலம் அந்த வாக்கு வங்கி வந்து இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் சரியாக அவர் கட்சியை அவர் வழி நடத்திட்டு போகிற விதத்தை வச்சு பார்க்கும்போது நம்மை பொறுத்தவரை 2026 வந்து ஒரு 15% 20% வரை அவர் வந்து வாக்கு வங்கியை தொடர முடியும். ஆனால் அவரும் வந்து இதுவரை அவர் எடுத்திருக்கக்கூடிய தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் வந்து அவர் தெளிவாக இருந்திருக்கிறார். தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த விஷயத்தை அவர் தொடரும் பட்சத்தில் அவருக்கு வந்து ஏர்முகம் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட அனலைசிங்காக இருக்குது. ஆனால் அவர் வந்து 2016 அவர் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு சென்று அவர் செய்த தவறுகளை அவர் செய்யும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மக்கள் புறந்தள்ளக்கூடிய ஒரு கூட்டணியில் அவர் போகும் பட்சத்தில் வந்து அந்த கட்சியும் வந்து மீண்டும் தன்னுடைய வளர்ச்சியை திரும்பவும் கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதனால வந்து திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு நல்ல ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. 6% வரை வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து இதே மாதிரி எடுத்து வரும் பட்சத்தில் தேர்தல் நிலைப்பாடு மற்றும் கொள்கைகளுக்கான நிலைப்பாடு இது ரெண்டுலேயும் அவர் தொடர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனலைசிங்காக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன, சிபிஐ சிபிஎம். அதாவது கொள்கையிலிருந்து சிறிதும் மாறுபடாத ஒரு இயக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய தலைவர்கள் வந்து அங்கே வந்து உருவாகி அவர்கள் வந்து தலைவர்களாக இருந்திருக்கிறார்களே தவிர அவர்களுடைய கொள்கையிலிருந்து ஒரு கடுகளவும் மாறுபடாமல் இருந்த தலைவர்கள்லாம் நம்ம அந்த கட்சியில் பார்த்துருக்கிறோம். ஐயா திரு நல்லகண்ணு அவர்கள், அவரை பற்றி கம்யூனிஸ்டை பற்றி பேசணும் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் வந்து ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றி பேசாமல் நம்ம தாண்டி போக முடியாது. ஒரு மிகப்பெரிய தனக்கு அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் தன்னை ஒரு பிரதமர் வேட்பாளராக கூட ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எந்தவித சுயநலமும் இன்றி அவர் செயல்பட்டு அதாவது தன்னை பின்னுக்கு தள்ளி தன் கட்சியை முன்னுக்கு தள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர்கள். அந்த மாதிரியான தலைவர்கள் கம்யூனிஸ்ட்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவர்களோட தவறான முடிவுகள், அந்த அடமண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள்னால அவங்க வந்து 2016 to 2021 வரை இருந்த அந்த சட்டமன்றத்தில் வந்து அவங்க இடம்பெற முடியாமல் போனது. நெடுங்காலமாக சட்டமன்றத்தில் வந்து எல்லா சட்டமன்றங்களையும் வந்து பங்கெடுத்து வந்த ஒரு இயக்கம். கடந்த தேர்தலில் வந்து அவர்களுடைய உறுப்பினர்கள் யாரும் சட்டமன்றத்துக்குள்ள இல்லை அப்படிங்கிறத வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டே சொல்லியிருந்தாங்க. அது வந்து வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 2016 மக்கள் நல கூட்டணியில தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது. திமுக தோல்வியடைவதற்கு, திமுக முழுமையான வெற்றியை அடையாமல் போனதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளடக்கி அந்த மக்கள் நல கூட்டணி தான் காரணம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசப்பட்டு வந்த நிலையில ஐயா கலைஞர் அவர்கள் வந்து விடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாத சட்டமன்றம் வந்து வருந்தத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து ஒரு கொள்கைவாதிகள் அப்படின்றதுனால பல விஷயங்களை வந்து அவங்க வலியுறுத்துறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தவறான நிலைப்பாட்டை தேர்தல் சமயங்களில் எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான வாக்கு வங்கி அவர்களுக்கானதாக இருக்கும். ஒரு 2% வரை வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய களவீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியோட நிலைப்பாடு வந்து தேர்தல் நிலைப்பாடு வந்து அவர் கொள்கை நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் தேர்தல் நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய தவறுகள் வந்து அவர்களை பின்னுக்கு கொண்டு சென்றிருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தடவை வந்து இப்போ இருக்க நிலைமையில வந்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை மாற்றாமல் இருக்கும் பட்சத்தில் 2021 சட்டமன்றத்தில் அவர்களுக்கான இடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் இதுதான் வந்து அடுத்த ஒரு
இன்னும் ஒரு கட்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரை உள்ளடக்கி இருந்த கட்சி. காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்திருந்தாலும் ஐயா திரு மூப்பனார் அவர்கள் முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினப்போ வந்து ஒரு எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் வந்து எவ்வளோ அழகாக அந்த கட்சியை கொண்டு போனாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தன்னோட எண்ணம் நிறைவேறிய பின்பாக அவர் வந்து திரும்பவும் வந்து தன்னுடைய தாய் கட்சியில் வந்து அவர் கட்சியை இணைச்சிருந்தார். ஆனால் அந்த அளவுக்கான அந்த கொள்கை பிடிப்பு வந்து திரு வாசன் அவர்கள், ஜி கே வாசன் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். அவர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த புதுசில் இருந்த ஜோஷ் வந்து அப்படியே மாறி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியின் முகமாக பார்க்கப்படுகிறார். 2 தடவை போய் திரு மோடி அவர்களை சந்திச்சுட்டு வர வந்திருக்கிறாரு. அதற்கு சந்திச்சுட்டு வந்ததற்கு பின்பாக அவர் வந்து ராஜ்யசபா எம்பிலாம் ஆனார். ஆனால் அதில் காங்கிரஸ் வாக்குகளை தன்னிடம் கொண்டு சேர்ப்பார், தங்களிடம் கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரை முன்னிறுத்தி இருக்குது. அவருக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பழைய செய்தியாக படித்திருக்கிறோம். இப்போ என்னன்னா தமாகாவை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து அது ஒரு தனிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத வந்து நம்மளால அங்கீகரிக்க முடியலை. ஏன்னா வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாஜகவிற்கு அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சில 1-2 தொகுதிகளில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அவர்களுக்கான செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு 0.5% அளவிற்கு கூட இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து என்னோட சொந்த கணிப்பில் சொல்லுவேன், தமிழ்நாட்டின் சாபக்கேடு அப்படின்னு சொல்லுவேன். பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. நம்ம வந்து இது நம்மளோட தனிப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் அந்த கட்சியோட அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்காரணத்தை கொண்டு வந்து பாஜகவை வந்து குறைத்து மதிப்பிடுவதில்லை. அந்த கட்சியில் வந்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் எப்போவுமே, இன்னைக்கு மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தங்களுடைய செயல்பாட்டை அதிகரிப்பார்கள். ஆனால் கடந்த முறை அவர்கள் வந்து திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவர்கள் இருந்த செயல்பாட்டிற்கும் இப்போது திரு மோடி அவர்கள் இருக்கிற பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது 4ஆம் தர 5ஆம் தர அரசியல் தான் வந்து பாரதிய ஜனதா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. தலைவர்களை கேலி செய்வதாகட்டும், கடவுள்களை அசிங்கப்படுத்துவதாகட்டும், அதாவது கடவுள்களுக்குள்ளேயே ஜாதி பார்ப்பதாக இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது என்ன நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தலைவர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவர்களுடைய செயல்பாடுகளாகட்டும், அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களாகட்டும் ரொம்ப ஒரு மட்டமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர்களுடைய மூத்த தலைவர்களே வந்து பிரதிபலிக்கிறத பார்க்க முடியுது. திரு இல கணேசன் அவர்கள் ஒரு சில இடங்களில் வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து திரு ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தவங்க. அவர்களெல்லாம் வந்து இப்போ நிறைய வருத்தங்களை தெரிவித்ததை பார்க்க முடிஞ்சது. பல பேர் வந்து பாஜகவில் இணைந்தவர்கள் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. திரு வேதரத்னம் அவரெல்லாம் வந்து பாஜகவுக்கு போயிட்டு திரு மோடி அவர்களே வந்து அவருக்காக பிரச்சாரம் செய்தார் போன சட்டமன்ற தேர்தலில். ஆனால் அவர் வந்து தன்னுடைய தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்பினதை பார்க்க முடிஞ்சது. திரு அரசகுமார் அவர் திரும்பி வந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்படி நிறைய பேர் வந்து திரும்ப அந்த கட்சியோட உண்மை முகத்தை தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாங்க. இந்தியாவிற்கே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் பாஜகவோட வாக்கு வங்கி அப்படின்னா அவர்களுடைய பணபலத்தாலும் அவர்களுடைய அதிகார பலத்தாலும் அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்து வந்தாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு 3% அளவில் தான் வந்து தமிழ்நாட்டில் எடுபடும் அப்படிங்கிறது தான் வந்து கள நிலவரமாக இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக வந்து ஒரு நெகட்டிவ் சக்தியாக, ஒரு எதிர்மறை சக்தியாக செயல்பட்டு அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதைப்பதில் ஒரு பெரிய பங்காற்றும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம 2019 தேர்தலையும் பார்த்தோம், 2021 தேர்தலுக்கும் அதுதான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம சொல்றதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் பற்றி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
பெரிய அளவில் எந்த கட்சிகள் இல்லைனாலும் சிறு சிறு கட்சிகள் அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் பாஜக முயற்சி எடுத்துக்கிட்டு வருது. இதுதான் அரசியல் கட்சிகளின் நிலவரம். அப்படின்னாலும் இதில் ரொம்ப நாளாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எப்போ ஆரம்பிப்பார் அப்படின்னே தெரியாத திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால நம்ம அவரையும் பற்றி சேர்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்மளோட கணிப்பு சரியாக இருக்குமானால் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படிங்கிறதான் வந்து என்னோட சொந்த கருத்து. ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து சில நிலவரங்கள், உண்மை நிலவரங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவர். அவர் ஏற்கனவே அவர் வந்து 6 டீம் வச்சு தனித்தனியாக சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் வருது. நம்ம அந்த சர்வே டீம்கிட்ட கூட நமக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அப்படி பார்த்தோம்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி அவர் ஆரம்பித்தாலும் அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்னன்னு பார்க்க போனா மக்கள் வந்து யாரெல்லாம் அவருடைய தீவிர ரசிகர்களாக இருக்கிறார்களோ அவர்களே கூட வந்து அவரை புறந்தள்ளுறதை தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்ல நடிகராக, நல்ல மனிதராக, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் வலம் வரலாமே தவிர அவர் வந்து அரசியலுக்கு வரும் பட்சத்தில் அவருடைய நிலைமை வந்து ஒரு தன்னுடைய செல்வாக்கை அவர் குறைத்துக் கொள்வார், இழந்து விடுவார் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பொதுவான கருத்தா இருக்குது. இப்போ நம்ம மொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளையும் அரசியல் ஆளுமைகளையும் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து இன்னும் சில விஷயங்கள், அரசியல் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து நம்ம வந்து இது மாதிரியான நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுவோம். நன்றி, வணக்கம்.